Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $8.84 வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5.59 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $14.13 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $23.8 வந்து இருக்குது, சரியா? லாஸ்ட் பேமெண்ட் அதாவது பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $52.92 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வந்து $116.45 வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலில் போயிட்டு ஓல்டு வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 750 வீடியோஸ்க்கு மேலே நம்ம ஆட்சன்ஸ் ரெலவெண்ட்டாக போட்டிருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 years ஆகும்னு சொன்னல, போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மாதத்து பழைய வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங்லேருந்து செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம எது போல் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும், ஓகேவா? அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, எனக்கு வந்து இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்கிறதால என்னால் டொமைன் நேம் வந்து காட்ட முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க. நம்ம டேட்டா நம்மளோட டாபிக் உள்ளே இப்போ வந்துடலாம். சரி, இப்போ வந்து இந்த டுடே டாலர் $8.84 வந்திருக்கு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ நான் வந்து அதாவது ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பொதுவாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் உங்கள் வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டேன், அது வந்து ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக நான் தேடிட்டு இருந்தேன், அதில் உங்கள் வீடியோ வந்துடுச்சு, எனக்கு ஆட்சன்ஸ்னால் என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே, ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, ஓகேவா? உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போது இந்த ஆட்சன்ஸுக்கு வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து ஒரு ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும். நம்ம இடத்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு டைப் பண்ணி ரெவன்யூ பார்த்துட முடியுமானா முடியாது. அதுக்கு வந்து 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது ஜென்யூனான்னு பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து யூடியூப் சேனல் வந்து இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் நான் யூடியூப்பில் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூடியூப்லேருந்து எனக்கு வியூஸ் ஆர் சப்ஸ்கிரைபர் கெயின் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு அது மூலியமாக ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த போல் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டு அதாவது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மானிட்டேஷன் சொல்லிட்டு நமக்கு எலிஜிபிள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த மானிட்டேஷன் ஆன உடனே நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, மானிட்டேஷன் செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஆட்சன்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேஜஸ்லாம் நீங்க போய் பாக்குறீங்க, ஒர்க் பண்ற போது தெரியும் கண்டிப்பா. அப்போ அந்த ஆட்சன்ஸ்ன்றதுல நம்ம கனெக்ட் பண்றோம்ல, அதுதான் நண்பா இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த டேஷ்போர்டு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து நம்ம ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னா இந்த டேஷ்போர்டு நமக்கு எனபிள் ஆகும் அந்த பேஜ்ல, சரிங்களா? ஸோ அப்போ யூடியூப் சேனலுக்கு அது எலிஜிபிள் அப்படின்னா இப்போ நீங்க பாக்குறீங்களா இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அதாவது கேட்குறீங்க அப்படின்னா ஹோஸ்டிங் ஆர் டொமைன். ப்ரோ ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, இது நான் சொல்றது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸா எடுத்துக்குங்க. ஏன்னா ஒன்று பற்றி பேசணும் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடும், சரியா? எல்லாத்துலேயுமே என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், ஓகேவா? ஹோஸ்டிங் தேவை ஆர் டொமைன் தேவை. டொமைன்ன்றது ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி, ஓகேவா? ஹோஸ்டிங்ன்றது நம்மளுடைய டேட்டா பேஸ், க்ளோடு டேட்டா பேஸ் மாதிரி. க்ளோடுனா நம்ம ஃபோனில் எப்படி 100 GB ஸ்பேஸ் இருக்குது, 100 GB 120 250, அதேமாரி நம்ம சிஸ்டத்துக்கு எப்படி 1 DB ஹார்ட் டிஸ்க்கு 2 DB ஹார்ட் டிஸ்க்கு, ஒவ்வொரு மைண்ட் செட்லேருந்து யார் யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ நம்ம ஒரு பென்ட்ரைவ் எப்படி ஒரு 32 GB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், அதேமாரி ஹோஸ்டிங்ன்றது டேட்டா பேஸ், நம்மளுடைய டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஹோஸ்டிங், சரிங்களா? ஐபி அட்ரஸ்னா டொமைன் நேம். இப்போ என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டொமைனுக்கான ஏஜ் இருக்குது, எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, சரியா? ஸோ டொமைன் பேருன்றது சும்மா அது பேர் மட்டும்தான், ஓகேவா? அந்த டொமைன் பேரு நம்ம வாங்கிட்டோம், பேரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர்னா வச்சுக்கலாம், ஒரு லேண்டு வாங்கிட்டோம்.
லேண்ட் வாங்கிட்டு வீடு கட்டணும்ல, வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் தான் லேண்ட்ன்றது ஹோஸ்டிங், நம்மளுடைய டேட்டா ஸ்பேஸ் வாங்கிட்டோம். அப்போது டேட்டா வாங்கியாச்சா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு தான் ஒரு மேப் மாதிரி போடணும்னா அதுக்கு தான் டொமைன் நேம். அதாவது இது வந்து நான் சொல்கிறது வந்து வேறு வேறையாக ஒவ்வொன்றத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், புரிஞ்சுக்குங்க. ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் டொமைன் தேவை, இது இருந்தால் வெப்சைட் பில்ட் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல இருந்து தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. சரிங்களா? வேர்ட்பிரஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் வந்து $8.84 வந்திருக்குல்ல, கண்டிப்பாக இப்போ எனக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. சரியா? அதுமாரி ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த $8.84 வந்திருக்குல்ல, இது வந்து அப்படியே திஸ் மந்தில் பாருங்க $23.08 அது கூட ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்குது. ஓகேவா? அது என்ன ப்ரோ ஆட் ஆகிதான், இந்த $23.08 இருக்குல்ல, இந்த $8 வந்து இந்த $23 தான் இருக்கு. ஓகேவா? பிகினர்ஸ்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது டுடேலேருந்து எஸ்டர்டேக்கு மூவ் ஆன பிறகு தான் அது வந்து திஸ் மந்தில் போய் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ, ஓகேவா, எக்ஸாம்பிள் $1 இருக்கலாம், 10 சென்ட்ஸாக இருக்கலாம், ஒரே நாளைக்கு $100 வரலாம், ஒரு நாளைக்கு $500 வரலாம், ஏன் $1000 வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்த்ல இருக்குல்ல அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் காட்டும். சரியா? தென் எஸ்டர்டே லாஸ்ட் 7 days இந்த ரெண்டு அமௌண்ட் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து டுடே நைட்டு 12 மணி 12 உடனே டுடேவில் இருக்கக்கூடிய டாலர் $10 இருந்தாலும் சரி, ஒரு $100 வந்தாலும் சரி, அது எல்லாமே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டர்டே இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் இப்போ $5.51 வந்துருக்குல்ல, இது வந்து அப்படியே இந்த லாஸ்ட் 7 days இருக்குல்ல அது கூட போய் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு இப்போ $14.13 இருக்குல்ல, அது கூட ஆட் ஆகி எக்ஸ்ட்ரா காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. ஏன்னா லாஸ்ட் 7 daysன்றதால அது கம்மியாகவும் இருக்கலாம். ஏப்பா நேற்று வந்து $1 வந்திருக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி $1 கூட வராமையும் போயிருக்கலாம். அப்படின்னும் போது லாஸ்ட் 7 days சுத்தமாக கணக்கிலே வராது, அது கன்ஃபியூஷன் தான் படுத்தும். ஓகேவா? அதனால லாஸ்ட் 7 days அமௌண்ட் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. பேலன்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து போன மந்தோடைய அமௌண்ட் $52.92. எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று $100 வந்தவொடனே ஆட்டோ பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது $100 வந்தவொடனே நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து $300 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். $300 வந்தோடனே நம்ம விட்ரா வச்சுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த $8.84 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க பேஜஸ், கிளிக்ஸ், பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சீரியர், பக்கத்துலேயே கண்ட்ரிஸ் இருக்கு, யுனைடெட் கிங்டம், இந்தியா, தென் மலேசியா, தென் அது போக யுனைடெட் அரபி எஸ்டிமேட்ஸ். ஓகேவா? இப்போ இதுல இருந்து தான் முக்கியமான டேட்டாஸ் இருக்க போது, கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுக்கு மேல இப்போ பேஜஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1K, அதாவது 1K அப்படின்னா கேனா 1000. சரிங்களா? எல்னு போட்டிருக்கு அந்த இடத்த அப்படின்னா லட்சத்துல வரும், அதுவே அந்த இடத்த எம்னு போட்டிருக்கு அப்படின்னா மில்லியன் வரும். ஓகேவா? மில்லியன். ஓகேவா? சரி, இப்போ 1K அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு எக்ஸாக்டிங்கா 1000 பேர் இந்த டைமுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ 1000 பேர் வந்ததால இந்த $8.84 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தாதான் நண்பா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? தென் ஆட் கிளிக் நடக்காம நம்ம வெப்சைட்டுக்கு லட்சம் பேர் வந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வெப்சைட் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தா போதும், ஒரு நாளைக்கு 1000 இம்ப்ரெஷன் வந்தா போதும், காசு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும். இதை தாண்டி இன்னும் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆட் மோப், ஆட்சன்ஸ், ஆட்சன்ஸ் 360, ஆட்எக்ஸ் மேனேஜர். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி என்னால் பேச முடியல, அதான் உண்மை. எனக்கு கோல்டு வேற பிடிச்சிருக்கு, அதனால பேச முடியல. சரி, வாட்ச் பண்ணுங்க கண்டினியூஸா. இப்போ நாம் ஒர்க் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து ஆட்சன்ஸ். சரிங்களா? அதுவே நீங்கள் ஆட் மோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எதனா யூஸ் பண்ணுவீங்க, அதில் வந்து அடிக்கடிக்கு விளம்பரம் வருதில்ல, அது வந்து ஆட் மோப்புக்காக யூஸ் பண்ணுறது ஆட் மோப். ஓகேவா? ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விளம்பரங்கள் எல்லாமே ஆட் மோப்பு. அதுவே ஆட்சன்ஸ்ன்றது என்னன்னா யூடியூப் சேனல் ஆர் வெப்சைட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது ஆட்சன்ஸ். இதை தாண்டி 2 இருக்கு இல்லையா, ஆட்எக்ஸ் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360. ஓகேங்களா? ஆட் மேனேஜர்னு போட்டிருக்கோம், ஆட்எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஆட் மேனேஜர்ன்றது வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆட்சன்ஸ் 360மே வெப்சைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன ஒரு 2 டிஃபரன்ஸ், அதாவது ஆட்சன்ஸும் ஆட்எக்ஸ் மேனேஜர் எல்லாமே ஒன்றா தான் சொல்றீங்களா, வெப்சைட்டுக்கு தான் சொல்றீங்களா நண்பா? ஆட்சன்ஸ்ல மட்டும்தான் ஆட் கிளிக்கு காசு கொடுப்பாங்க. அதுவே ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360க்குலாம்
எப்படி தெரியுமா காசு வரும்? இசிபிஎம், அதாவது இந்த இம்ப்ரெஷன் பாருங்க எனக்கு எவ்வளவு இருக்கு, 3.05 இருக்கு, கே இருக்குல்ல அப்படின்னா 3050 இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது இந்த AdX மேனேஜர், அதாவது ஆட் மேனேஜருக்கும் AdSense 360க்கும் இந்த ரெண்டு செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இசிபிஎம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த இம்ப்ரெஷன் காட்டக்கூடிய இடத்த வந்து அங்க வந்து இசிபிஎம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வரப்போற நாட்கள் அதனோட ரிப்போர்ட்டுமே காட்டுறேன், உங்களுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி, இப்போ அந்த இடத்த வந்து 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் $5 கொடுக்குறோமா ஃபிக்ஸடு, ஓகேவா? அதே மாதிரி உனக்கு 1000 இம்ப்ரெஷன் யூஎஸ்ல இருந்து வருது, உனக்கு 8000 10,000 கொடுக்குறோம்பா அப்படின்ற மாதிரி அங்க வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா AdSenseல அப்படி ஒண்ணுமே இல்லை நண்பா. 500 பேர் வரணும், 10 பேர் வரணும், குவாலிட்டியா யூனிக்கா 100% அந்த யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்றாங்களா, உனக்கு $100 கூட நான் கொடுக்குறேன். அதுதான் AdSense. புரியுதுங்களா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ இந்த 1000 பேர் வந்ததால நமக்கு இந்த $8.84 வரல. சோ கீழே பாருங்க, 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 72 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 72 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $8.84 வந்து வந்திருக்கு. சரியா? அப்போ என்ன போடும், AdSense பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தாதான் ரெவன்யூ அதிகமா வருமானு கேட்டீங்கன்னா ஆமா, அதாவது இது ரொம்ப அதிகம் தான். உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இருங்க. இப்ப பேஜ் ஆர்குமெண்ட் பாருங்க, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $8.84 இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கறேன் உங்களுக்கு. நண்பா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $8.84 வந்து கிடைக்கணும். ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்க, சிபிசி எவ்வளவு இருக்கு, 0.12 வந்து இருக்கு. அப்படின்னா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 0.12 தான் இருக்கு. அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 0.08, 0.04, 3, 2, 5 இந்த மாரி தான் இருக்கும். 10லாம் பார்த்து வாய்ப்பே கிடையாது. 0.053 இப்படிதான் வரும். புரியுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அதுக்கு எப்படி ப்ரோ இது இன்க்ரீஸ் பண்றது, ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். அதே போல நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது. இல்ல ப்ரோ எனக்கு தமிழ் மட்டும் தான் ஒரு இங்கிலீஷ் விட்டு போட்டாலும் வராது அப்படின்னா வேற வழியில நண்பா. தமிழ்ல நம்ம என்னதான் ஆர்டிகல் போட்டாலும் இந்தியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே ஆகாது. இல்லை நான் வந்து இல்லை ப்ரோ நீங்க வந்து வேணும்னே சொல்றீங்க, நான் ஏத்துக்கவே மாட்டேன், நானும் 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை இந்தியாவில இருந்து ரெவன்யூ வருது அப்படின்னா நண்பா, 100 பேர் வந்து 2 ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னாலே யூஎஸ், யூகேசி, யூனிட் அதே மாதிரி ஒரு டைம் டவுன் கண்ட்ரின்னு பொதுவாக சொல்லுவாரு. ஒரு கிளிக்கு $150 இருந்து $500 வரைக்கும் அசால்ட்டா கிடைச்சிடும். ஆனா இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 30,000 பேர் வராங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த $15 இருந்து $30 வரைக்கும் கிடைக்கும். இந்தியாவில இருந்து அவ்வளவு பேர் வரணும். அதுவே யூஎஸ்ல இருந்து ஒரு 1000 பேர் வந்து ஒரு 10 ஆடு கிளிக் நடந்தாலே அன்னைக்கு உங்களுக்கு $500 தாண்டி போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் இந்த இடத்த இருக்குன்றது சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிவிசி எதை பொறுத்து வருதுன்னா, இப்போ நான் ஃபுல்லாவே யூஎஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்படின்னும் போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படின்னும் போது இப்போ கார் ஆக்சிடென்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு சிபிசி மினிமம் $150 இருந்து $350 இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு யூசர் வந்து ஆர்கானிக்கா அது போல ஒரு ஆர்டிகளுக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்றாங்கன்னும் போது ஆல்ரெடி அந்த கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளவு $350 இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது எந்த பேஜஸ்க்கு வந்தாலுமே நமக்கு வந்து ஆவரேஜ் ஒரு $150 கூட சிபிசி கிடைக்காது. அந்த கால்குலேட் பண்ணி ஓவராலா எந்த யூசர் எந்த பேஜுக்கு வந்து ஆடு கிளிக் பண்றாங்களோ அன்னைக்கு கரண்ட்ல என்ன சிபிசி நமக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கு இங்க வந்து ஷோ பண்ணும். புரியுதுங்களா? இது வந்து ஓவராலா நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய இதுல காட்டுமா தவிர ஒரு யூசர் வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து ஆடு கிளிக் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் பேஜ் வேறிடுமானா கிடையாது. அது எந்த ஆடு அந்த இடத்த ஷோ பண்ணுதோ அதுல யூசர் வந்து எந்த ஆடு கிளிக் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். புரியுதா? சரி, பக்கத்துல இம்ப்ரெஷன் வந்து பாருங்க, 3050 இம்ப்ரெஷன் இருக்கு. இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட பேஜஸ் 1000 இருக்கு இல்லையா, அந்த 1000 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ள 1 or 2 minutes, 1 or 5 minutes, 1 or 10 minutes எவ்வளவு நேரம் வேணா இருக்கட்டும் நண்பா, இருக்கணும்ன்றதால அவங்க எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். சரியா? இப்போ நீங்க ஒரு ரிசல்ட் கூகுள்ல தேடுறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கூகுள்ல தேடுறீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ லியோ மூவி போஸ்டர், லியோ ஆயில் பெயிண்டிங் போட்டோஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு கூகுள்ல தேடணும் போது அது போட்டோஸ்ல நீ பாக்கணும் போது போட்டோஸ் எடுப்பேன். ஆனா அந்த போட்டோஸ் அபிஷியலா எந்த இடத்த அப்லோட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு அப்போ வெப்சைட் கட்டப்பா, அப்போ அந்த வெப்சைட்ல ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா நீ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இருப்ப. சம்டைம் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க, போன வேகத்துல வெளியே வந்துருங்களா. அது போல தான் இம்ப்ரெஷனும் கால்குலேட் ஆகும். ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் அதிகமா வரும். சரியா? தென் கண்ட்ரிஸ் பக்கத்துல டுடே தான் நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருங்க. யூஎஸ்ல இருந்து பாருங்க கிட்டத்தட்ட 422 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களா, அதெல்லாம் 37 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க.
உங்களுக்கு ஆவரேஜாக கிட்டத்தட்ட $7.62 விதத்தில் கிடச்சிருக்கு. இந்தியாவில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 576 பேர் வந்திருக்காங்களா, 35 ஆடு கிளிக் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட $1.22. அதாவது வந்தது வந்து இந்தியாவில் இருந்து 576 பேர், அதில் 35 ஆடு கிளிக் நடந்திருக்கா, $1.22 அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலி இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான். நீங்க எந்த வீடியோஸ்ன்றதை கிடையாது, அதாவது இவ்வளவு நேரம் நீங்க ஸ்டார்டிங் வந்து ஸ்கிப் பண்ணி இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ண பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு போய் பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். சரியா? தென் அதே போல மலேசியா யூனிவர்சிட்டி அரபி எஸ்டிமேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜஸ் தான் எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. சரியா? சரி, இப்போ இது போல ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன வழி இருக்குன்னா எல்லாத்துக்குமே வழி இருக்கு. இதுக்கு மேல சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். சரியா? தென் உங்களுக்கு வந்து இது போல ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கிட்ட நாம இதுக்கு வந்து ஆர்டிகல் கொடுத்துட்டு இருக்கோம், ஐசிபிசி ஆர்டிகல். அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவலுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சம் நிச்சஸ் நண்பா. இல்லை நான் ஆல்ரெடி வந்து அப்ரூவலாக வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூக்காக மட்டும் தான் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னா ஐசிபிசி கண்டென்ட்ல ஒர்க் பண்ணி ஆகணும். சரிங்களா? above 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% ஹியூமன் கண்டென்ட்டை நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து 20 டேஸ்ல ரேங்க் ஆகிறத நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்க வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. தென் அது போக ஒரு வெப்சைட்னா என்னன்னு எனக்கு தெரியாது ப்ரோ, வெப்சைட்னா என்னன்னு நீங்க சொல்லி கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, பிளாக் அட் எஸ்இஓ, ஒயிட் அட் எஸ்இஓ, கிரேட் அட் எஸ்இஓன்னு எஸ்இஓல எவ்வளோ டைப் இருக்கு. பொதுவாக சொல்றது எல்லாமே இவ்வளோ எஸ்இஓல எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை ஒரு ப்ராப்பராக ஒரு நீச்சஸில் என்னை ப்ராப்பராக என்னை கொண்டு போவீங்களா, கைட் பண்ணி கொண்டுட்டு போவீங்களா லைஃப் லாங் அப்படின்னா தாராளமாக அந்தமாரி சப்போர்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஆன்லைன் கிளாஸோட 15,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம், எனக்கு வந்து வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னா 11,000. 1 இயருக்கு WordPress ஆர் டொமைன் ஹோஸ்டிங்கோட நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு வெப்சைட் ஓவராலாக ஃபுல் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணுங்க. அதேமாரி இது கஸ்டம் பில்டாக தான் இருக்கு எல்லாமே. உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போறேன், எனக்கு அப்டேட் மாதிரி வேணும், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி வேணும், இல்லை வந்து நான் பிளாகிங் பண்ண போறேன் ப்ரோ, இல்லை நான் என்னோட பிஸ்னஸ் பண்ண போறேன் அதுக்கு ரெலவெண்டா வெப்சைட் வேணும், எதுவும் வந்தா இருக்கட்டும் நண்பா. உங்களுக்கு வெப்சைட் வேணுமா கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எனி டவுட்ஸ் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்றது கூட பிரச்சனை கிடையாது, கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது என்ன டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் அப்படின்னா நண்பா, டொமைன் அத்தாரிட்டி ஏகிராஃப்ல வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து மோஸ்ட்ல வந்து அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் வந்து ஏகிராஃப்ல அப்டேட் ஆகும். உங்க வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு டொமைன் ரேட்டிங்கோ சரி அல்லது டொமைன் அத்தாரிட்டிக்கோ சரி, நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலுமே ஸ்பேம் ஸ்கோர்ன்றது உங்களுக்கு 1% தான் இருக்கும். எக்காரது கொண்டு உங்களுக்கு ஸ்பேம் ஸ்கோர்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு பேக்லிங்குமே நம்ம வந்து யூனிக்காக இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க. ஒரு பேக்லிங்க் வந்து நம்ம ₹1 கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது தனி பேக்கேஜ். சரிங்களா? அது போக வெப்சைட் சம்பந்தமா உங்களுக்கு எனி டவுட்ஸாக இருந்தாலும் சரி கால் பண்ணி உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணுறதாலும் சரி, அல்லது உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கூட ஒரு ஆர்டர் கொடுங்க. சரியா? சரி, இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். தென் அது போக இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ நான் எந்த நிச்சஸில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து கீவேர்ட்ஸ் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னா எல்லாமே கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக எடுத்து கொடுத்து 500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெப்சைட் வந்து MrFool.com கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்கு. என் வெப்சைட்ல உங்களுக்கு பேக்லிங்க் வேணும்னா ஒரு பேக்லிங்க் ₹500 கொடுத்துட்ருக்கேன். என் வெப்சைட்ல உங்களுக்கு பேக்லிங்க் போடுறது மூலியமா ஏகப்பட்ட யூசேஜ் இருக்கு, கால் பண்ணுங்க சொல்றேன். அது போக உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், எனக்கு வந்து ஆர்டிகல் போட்டு எஸ்இஓ பண்ணி கொடுப்பீங்களா, அதுமாரி எஸ்இஓ கிளாஸ் மட்டும் தனியாக எடுப்பீங்களா அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதுக்கு தனித்தனியாக நம்மகிட்ட கிளாஸ் அவைலபிள் இருக்கு. எது வந்தாலும் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ இந்த $8.84 வந்திருக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு யூசர்ஸ் வந்திருக்காங்க வெப்சைட்டுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணதால இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து ஃபுல்லாகவே யூஸ் பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் போடணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்துருவோம். ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கான இதில் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10, 11, 12, 13, 14, 15 இந்த டேட்டில் ஆவரேஜாக பேஜ் இம்ப்ரெஷன்ஸ் அந்த பேஜ் RPM இதெல்லாம் வந்து ஓவராலாக பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எப்படி
பேஜ் வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஓவராலாக வந்திருக்கு. தென் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு, எந்தெந்த டேவில் எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படின்றது இதில் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் இது வந்து அந்த ரிப்போர்ட்டு இதுவும் சேம் தான். கிட்டத்தட்ட அது வந்து டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைமுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் 1000 பேர் இந்த இடத்த 1030 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட $1 வந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ சேர்ந்து வந்திருக்கு. $9.22 வந்து கிடச்சிருக்கு. தென் பேஜ் இம்ப்ரெஷன், பேஜ் ஆர்பிஎம் அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் தான் ஸ்டார்டிங்காக சொன்னல நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் மாறிக்கிட்டே இருக்குன்னு. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா எனக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை வெப்சைட் சம்மந்தம் வெப்சைட் பில்ட் பண்ணணும், ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அல்லது பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அல்லது டொமைன் ரேட்டிங்க்கு புஷ் பண்ணணும், அது போக எஸ்இஓ சர்வீஸ், எனி சர்வீஸ் வெப்சைட் சம்மந்தமான சர்வீஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், பர்சனல் நம்பர் எல்லாமே ஒன்று தான். கால் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். சரியா? எனிவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ் அல்லது எப்படி சொல்கிறது, யாராக இருந்தாலும் சரி வெப்சைட்டுக்குள்ளே லேர்ன் பண்ணணும், ஒரு இன்டர்நெட் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும் அப்படின்றவங்களுக்கு, யாராவது சரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும் அப்படின்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி நம்மளது வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, புரியுதுங்களா? உங்களுக்கு வீடியோ புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, கால் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.